பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதின காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பரா. அப்படி அந்த ஆத்மாவை உணர்ந்த பிரகாரம் என்ன பண்றாரு, அவருக்கு என்னுடைய பக்தி கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றார். இது படிப்படியான நிலை. கர்மயோகத்தை செஞ்சு அதனால ஞானத்தை பெற்று அதனால குணங்களை அவன் பரமாத்மாவை உணர்ந்து தியான யோகத்திலிருந்து என்ன பண்றார், அவர் பகவானை வந்து அடைகிறார். ஆத்மாவை உணர்ந்த நிலையில என்ன பண்றார், அவர் பகவானை புரிஞ்சுக்கிட்டு பக்தி செய்ய ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்றார். இது உயர்ந்த நிலை, இது ஒரு நிலை. இந்த நிலை அப்படிங்கிறது சன்னிஷ்ட பக்தனுடைய நிலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 3 விதமான பக்தர்களை பத்தி சொல்றாரு இல்லையா. அதுல இது இந்த பக்தன் அப்படின்றவன் சன்னிஷ்ட பக்தன். சன்னிஷ்ட பக்தன் ஆரம்ப நிலை பக்தன், படிப்படியாக முன்னேறக்கூடிய பக்தன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மோக்ஷம் அதாவது ஆத்மாவை உணர்ந்த நிலையில என்ன பண்றான், அவன் பக்தியை பெறான்னு சொல்லி சொல்றான். உண்மையில பக்தி அப்படிங்கிறது மோட்சம் அடைந்த நிலையில தான் பக்தி ஆரம்பிக்குது. இப்ப நம்ம செய்யறதுலாம் பக்தி அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நம்ம செய்யறது வெறும் பக்தி பயிற்சி தான். இது பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது. இப்ப நம்ம வந்து ஒரு ராஜா முன்னாடி போய் நாட்டியம் ஆடணும் அப்படின்னா உடனே நம்மளை விட்டுற மாட்டாங்க நாட்டியம் ஆடுறதுக்கு. என்ன பண்ணுவாங்க, உங்களை குரு என்ன பண்ணுவாங்க, நம்மளை கூட்டிட்டு போயிட்டு தனியா உட்கார வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி போது நம்ம என்ன பண்ணுவோம், நாட்டியம் ஆடுறோம். பயிற்சியும் போது நம்ம நாட்டியம் ஆடுறோமா இல்லையா, கண்டிப்பா நாட்டியம் ஆடுறோம். ஆனா அது நாட்டியம் கிடையாது. இங்க நம்ம பயிற்சி தான் எடுத்துட்டு இருக்கோம். உண்மையான நாட்டியம் எங்க நடக்கும்னா ராஜாவுடைய அரங்கேற்றம் பண்ணும்போது தான் உண்மையான நாட்டியம் நடக்கும். அதுதான் உண்மையான நாட்டியம் அப்படின்னு சொல்லணும். அது போல நம்ம இப்ப செய்யக்கூடிய பக்தி எல்லாமே வெறும் சாதன பக்தி தான். ஒரு குருவினுடைய வழிகாட்டுறதுக்கு என்ன பண்றோம், நம்ம பக்தி செய்யறதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். உண்மையான பக்தி எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம ஆத்மா அப்படின்றத உணர்ந்து ஆத்ம நிலையில் நம்ம பகவானுக்கு சேவை பண்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட தூய நிலையில பக்தி அப்படிங்கறது ஆரம்பிக்கும் அப்படிங்கிற சொல்றார். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதின காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபதே பராம் சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு இவன் இந்த இப்படிப்பட்ட பக்தன் என்ன பண்றான், பக்தி செய்யறான். அந்த பக்தினால மறுபடியும் பக்தி அடையறான்னு சொல்லி சொல்றான். பக்தியா சஞ்சாயத்தே பக்தியா அப்படின்னு சொல்லி சொல்றான். பக்தியாலதான் பக்தி தோன்றும் அப்படின்னு சொல்றான். பக்தி வேற எதனாலையும் தோன்றாது. நீ எவ்வளவு பெரிய கர்மயோகியா இரு, எவ்வளவு பெரிய ஞானியா இரு, எவ்வளவு பெரிய தியான யோகத்தை செய்வோம்னா இரு, ஆனா பக்தி அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா உனக்கு பக்தி தோன்ற போறது கிடையாது. அந்த பக்தி ஒருத்தனுக்கு எப்படி கிடைக்கும், இன்னொரு பக்தனுடைய சங்கத்தினால ஒருத்தருக்கு பக்தி கிடைக்கும். பக்தி எப்பயும் ரொம்ப சுலபமா கிடைச்சிடாது. ஒரு பக்தனுடைய ஆசீர்வாதத்தினால, ஒரு பக்தனுடைய சங்கத்தினால நம்மளுக்கு பக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது போல இங்க சொல்றாரு, இந்த சன்னிஷ்ட பக்தன் என்ன பண்றான், இப்படி படிப்படியான முன்னேற்றத்தை அடைந்து பக்தனுடைய சங்கத்தினால அவன் பக்தி அடைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான்.